ஆப்கி அதாலத்துல யோகி ஆதித்யநாத் மேல வைக்கப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவரு முஸ்லிம்ஸ பயமுறுத்துறாரு. யோகி சார், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பாருங்க. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நவ்தீத் ராணா ஹைதராபாத்ல நின்று ஒவைசி பிரதர்ஸை பார்த்து எனக்கு 15 நிமிஷம் கொடுங்கங்கிறாரு. அவரு 15 நிமிஷம்னு சொன்னாரு. அப்ப நாங்க 15 நிமிஷம் எதுக்கு, 15 செகண்டே போதும்னு சொன்னோம். பாத்தீங்கன்னா இது ரொம்பவே தேவை. ஆடுற மாட ஆடிதான் கறக்கணும்ன்றது. அதனால பாத்தீங்கன்னா எந்த மொழியில அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மொழியிலேயே டோஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்னது சரியா தான் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ ஓவைசி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்னவனை நோண்டாதீங்க, ஏன்னா சின்னவன் ரொம்ப மோசமானவன், அவனை நான் சும்மா விட்டேன்னா உங்களை T20 ஆடிடுவான். அவங்க வேலைலாம் எப்பயோ முடிஞ்சிடுச்சு. இவங்களோடது ஃபியூஸ் போயிடுச்சு. இவங்களால இப்போ எதையும் பண்ண முடியாது. ஆனா யோகி சார், இது உண்மைதானா? நாட்டில் இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு கிளியர் கட் மெசேஜ் கொடுக்கப்படுது. மௌலானா சஜ்ஜாத் நொமானி அவர் ஒரு பெரிய ஸ்காலர், அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அவர் ஒரு மீட்டிங் வச்சு அமைதியா மோதியை தோக்கடிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்னா ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மெசேஜ் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். மோதிஜி 10 வருஷத்துல முகத்தை பார்த்தோ ஜாதி மதம் குலம் எதையுமே பார்க்கல. சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு. ஏழைகளுக்கு நல்ல வாழ்க்கையவும் கொடுத்துருக்காரு. ஆனா சில பேர் எல்லாரோட மனசையும் தவறா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. பிற முல்லாக்கள், மோல்விகள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாரும் வாழ்க்கை முழுக்க லுங்கி கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க ஆளுங்க யாரும் ஒரு APJ அப்துல் கலாம் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. இந்தியாவுக்குள்ள எந்த தலைமைக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஃபருக்காபாத்ல கேள்விப்பட்டேன், சல்மான் குர்ஷீதோட தங்கச்சி பொண்ணு மாரியாலம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தெளிவா யாருக்கும் தெரியாம ஓட் ஜிஹாத் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஹாத்னு சொல்லி ஒருவேளை ஓட்டையும் ஜிஹாத்குள்ள சம்மந்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அப்போ அந்த ஓட் மூலியமா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்க போகுது. அதோட நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளோட பாரதிய ஜனதா பார்ட்டி ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதாவது இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் சரியத்தால கிடையாது, ஒரு தனிப்பட்ட சட்டத்தால கிடையாது. பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கர் உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன் மூலியமா தான் நடக்கும். நீங்க ஒண்ணு இதை பயமுறுத்துற மாதிரிலாம் பண்ணலையா? PMOலேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. கடந்த 65 வருஷமா ஹிந்துஸ் 7% குறைஞ்சிட்டாங்க, முஸ்லிம்ஸ் 44% அதிகமாயிட்டாங்க. இந்தியாக்குள்ள இந்துஸ் 8% குறைஞ்சிருக்காங்க. முஸ்லிமோட ஜனத்தொகை பல மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனா பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இதுக்கு ரிவர்ஸா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்க இருந்த குறைவான முஸ்லிம் தொகை ரொம்ப வேகமா வளர்ந்தாங்க. அவங்களோட ஜனத்தொகை 3-4 மடங்கு அதிகமாயிருக்கு. இந்துஸோட ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான் பங்களாதேஷோட நிலைமை என்ன? அங்க ஹிந்துஸோட ஜனத்தொகை ரொம்பவே வேகமா குறைஞ்சிருக்கு. பங்களாதேஷ்ல இந்துஸ் 20-22% இருந்தாங்க, இன்னைக்கு வெறும் 7% தான் இருக்காங்க. பாகிஸ்தான்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதோட இவங்க ஷரியத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க இந்த முல்லாக்களோட ஆட்சியெல்லாம் இந்தியாவில் நடக்கிற வரைக்கும், அது வரைக்கும் இந்த நாடு வளர்ச்சி அடையவே முடியாது. இதை நம்ம நிறுத்தியே ஆகணும். இப்போ நீங்களே பாருங்க, ஒருவேளை அந்த கஷ்டப்படுற மக்களுக்காக பாரதிய ஜனதா பார்ட்டி மோதிஜியோட தலைமையில சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. இதனால இந்தியாவோட எந்த சிட்டிசனும் பாதிக்கப்படக்கூடாது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் கஷ்டப்படுற ஹிந்துஸ் இருக்காங்க. பௌத்தர்கள், ஜெயின்கள், சிக்ஸ்கள், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன், பார்சி, இந்த எல்லா கஷ்டப்படுற மக்களும் ஆப்கானிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். இவங்க எல்லாருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அதை இவங்க இங்கிருந்து இந்தியாக்குள்ள எதிர்க்கிறாங்க. பல மாதங்களா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, பல மாதங்களா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, பல இடங்கள்ல தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமா என்ன தெரிய வருது? இது மூலியமா
இவங்களுக்கு மனித நேயத்து மேல கிடையாது, இவங்களுக்கு நாடு மேல கிடையாது. அவங்க மதத்தின் மேலதான் அவங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு. அதோட இந்த மதத்தை, நாட்டோட உயரத்துல இந்த மதத்தை மட்டும்தான் வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா புது இந்தியா எப்பவுமே இதை ஏத்துக்காது. ஆனா ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, இது மோடிஜியோட அரசாங்கம், யோகிஜியோட அரசாங்கம், முஸ்லிம்களுக்கு கொடுமைகள் நடக்குது, இது அவரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க அமெரிக்கால, லண்டன்ல நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இதை பப்ளிஷ் பண்றாங்க. நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்க, 2010 ராகுல் காந்தி ஃபாரின் டிராவல்ல இருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரு? எனக்கு ISISஐ பார்த்து பயம் இல்லை, இந்தியாவுக்குள்ள எந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பார்த்து எனக்கு பயம் இல்லை, இந்துஸை பார்த்தா தான் எனக்கு பயம்னாரு. உங்களுக்கு இந்துஸை பார்த்தா பயமா இருக்கு, உங்க ஆட்சி காலத்துல தான் இந்துஸை பயங்கரவாதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்துஸ் கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க? அவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்களேன். இன்னும் சொல்ல போனா இவர் ஆக்சிடென்டல் இந்து. இவர் தன்னைத்தானே ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுலயே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்துக்கள்ல இவங்க டெரரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்குள்ள இந்துஸையும் இந்தியாவையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்துஸோட ஓட்டு மட்டும் வேணுமா? குலத்தின் பேரால இந்துக்களையே பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாடு ஏத்துக்கவே ஏத்துக்காது. இப்ப மக்கள் கேள்விகள் கேட்கலாம். மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு என்னோட கேள்வி என்னன்னா, சில பேர் நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கஜ்வா ஹிந்த பத்தி பேசுறாங்க, நாட்டை ஆக்கிரமிக்கணும்ன்றத பத்தி பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க, கஜ்பாய் இந்துவோட கனவு. அவங்களோட கடைசி நாள் வரைக்கும் அது கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல. நான் சொல்றத நோட் பண்ணி எழுதிக்கோங்க. பல தலைமுறைகள் போயிடுவாங்க, ஆனா இந்த கனவு என்னைக்கும் நிறைவேறாது. அதோட இந்தியா தன்னோட பயணத்தை இதே மாதிரி கொண்டு போய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மோடிஜியோட தலைமையில உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடா மாறப்போகுது. இன்னொருத்தர் ஏதாவது கேள்வி கேட்கலாம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் மோடி அரசாங்கம் நாடு முழுக்க யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வருவாங்களா? இத கண்டிப்பா கொண்டு வந்தே தீரணும். இதை நாங்க எங்களோட மேனிஃபெஸ்டோலையும் எழுதியிருக்கோம். பாரதிய ஜனதா பார்ட்டி சும்மா எதையும் வெளியிட மாட்டாங்க. மேனிஃபெஸ்டோ வெளியிடுவாங்க. மேனிஃபெஸ்டோனா சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது, என்ன ஆனாலும் அதை நிறைவேற்றியே தீருவோம். பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சி அமைச்சே தீரும். நாங்க நாட்டுக்குள்ள சரிசமமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தே தீருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாடு முழுக்க ஒரு சமமான சிட்டிசன் சட்டத்துக்காக பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பக்கத்துல மக்கள் சப்போர்ட்டா நின்னே ஆகணும். ஆனா அதுக்கு ஓய்சி சார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி எங்க பெட்ரூமை எட்டி பார்க்க முயற்சி பண்றாங்கிறாரு, எங்க பசங்களை எண்றதுக்கு முயற்சி பண்றாங்கிறாரு. ஆனா ஜனத்தொகை குறைஞ்சுதானே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம ஜனத்தொகை மட்டும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, UCC வந்துடுச்சுன்னா நாங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் அரசாங்கம் தான் முடிவு எடுக்குங்கிறாரு. சாப்பிடுறத பத்தி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல ஒரு முறை பாருங்க, அதுல இந்துஸ எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோல மைனாரிட்டிஸ்க்கு, அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சுதந்திரம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்க, எந்த சாப்பாடை மைனாரிட்டியில இருக்க ஆளுங்க மட்டும் சாப்பிட்றாங்க, மெஜாரிட்டியில இருக்க ஆளுங்க அதை சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது மாட்டு மாமிசம் மட்டும்தான். இந்திய சனாதன தர்மத்தின் படி அதை சாப்பிடக்கூடாது. இந்தியாவோட உத்தரப்பிரதேஷ்குள்ள, இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல மாடை வெட்டுற இடங்களே தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறமும் காங்கிரஸ் ரொம்பவே தடை பண்ணி, இன்னும் சொல்ல போனா நம்பிக்கையில, இந்துஸோட நம்பிக்கை மேல அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இவங்க நடக்கிறத பார்க்கும்போது இங்கிலீஷ்காரங்களோட DNA இவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதுதான் இவங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோ மூலியமா இந்தியாக்குள்ள திணிக்கணும்னு பாக்குறாங்க. இந்திய மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க, எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யூபியில நீங்க எல்லாத்தையுமே மாத்திட்டீங்க, கன்வரியாக்கள் மேல பூவை தூவறாங்க, அவங்க காலுக்கு மசாஜ் பண்றாங்க. ஆனா ஓவைசி சார் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தான் அடி விழுதுங்கிறாரு. ஒருத்தங்க தப்பு பண்றாங்கன்னா அடி வாங்கிதானே ஆகணும். அதாவது நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். கடந்த 7 வருஷமா யூபிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அது உறுதி. எந்த ஒரு கர்ஃபியூ இல்லை. கர்ஃபியூ எதுவுமே இல்லைன்னா காவடி யாத்திரைகள் நடக்கத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாம அந்த நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். காவடி யாத்திரைகளும் நடக்கும், பூக்களும் தூவப்படும். ஏன்னா பூக்களை தூவி நாங்க 2 விஷயங்களை பண்றோம்.
ஒன்று, ஹெலிகாப்டரை வச்சு ரூட்டிங்கும் நாங்கள் பண்ணுறோம், சூப்பர்விஷனும் பண்ணுறோம். இன்னொன்று, மலர்களை தூவி எந்த ரூபத்தில் அந்த சிவன் நின்றுட்டுருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால எங்க மூலியமா தூவப்படுற அந்த மலர்கள் அவருடைய காலடியில் விழுந்துச்சுன்னா எங்களோட ஜென்மமும் இந்த வாழ்க்கையும் தன்யமாயிடுது சார். நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். நான் மொஹரம் அப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த வாளை வச்சு 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் வீசுவாங்க, இந்த பக்கம் அப்புறம் வீசுவாங்க. அதனால ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சோம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதோட யார் யார் இந்த மாதிரி யார் யார் பண்றாங்களோ அதுக்கு அவங்க அஃபிடவிட் கொடுத்தே ஆகணும். அதாவது பயணத்தை அமைதியான முறையில் முடிச்சு காட்டுவோன்ற உத்தரவாதத்தை அவங்க கொடுத்தே ஆகணும். ஒருவேளை அப்படி கொடுக்கலனா, ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 7 தலைமுறைகள் அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. 7 வருஷமா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? ஏதாவது கர்ஃபியூ விதிச்சாங்களா? இத நாங்க செஞ்சு முடிச்சே ஆகணும். இத எந்த பேத பாகுபாடும் இல்லாம பண்ணி ஆகணும். ரொம்ப அமைதியான முறையில நடக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும். ஆனா ரோட்ல நமாஸ் படிக்க விட மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்க ரோட்ல நமாஸ் படிச்சீங்கன்னா அனுமான் சாலிசாவையும் என்னால நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, என் மாநிலத்தில் இருக்கிற 25 கோடி மக்களையும் நான் பார்த்தாகணும். அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கோவில் பூஜை பண்றதுக்கான இடம், மசூதி நமாஸ் பண்றதுக்கான இடம். நீங்க நமாஸ் படிக்கணும்னா மசூதிக்குள்ள ஈத்காக்குள்ள போங்க. நிறைய பேர் இருந்தா 2 ஷிஃப்ட்ல படிச்சுக்கங்க, இல்ல 3 ஷிஃப்ட்ல படிச்சுக்கங்க. ஆனா ரோட்ல வந்து நீங்க படிக்க கூடாது. அதோட ரோட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூபியில எந்த ரோட்லயும் நமாஸ் படிக்கிறதே இல்லை. மசூதியில மற்ற இடங்கள்ல இருந்த லவுட் ஸ்பீக்கர்ஸை எடுத்துட்டோம். ரொம்ப நிம்மதியா நோயாளிகளும் குழந்தைகளும் நம்ம மக்களும் எல்லாரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு அவங்க பரீட்சைகளுக்கு தயாராகிறாங்க. வயசான நோயாளிகள் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதோட குழந்தைங்களும் நல்லா தூங்குறாங்க. இல்லனா எப்ப பார்த்தாலும் பெரிய சத்தம், நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்களும் தூங்க மாட்டேங்கிறாங்க. பரீட்சைக்கு தயாராகணும்னு நினைக்கிறவன் அப்பதான் படிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்ப எங்க இருந்த சத்தம் வரும்? பாவம், அவன் ஃபோக்கஸே போயிடும். ஆனா இன்னைக்கு யூபிக்குள்ள பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லா எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதோட இது எல்லாத்தையும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. பிரயாக்ராஜ் கும்பத்துக்கு 24 கோடி மக்கள் வந்தாங்க. இப்ப ராம் ஜென்மம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் தேர்தலை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாளோடது 3 லட்சம் ஆவரேஜா இருந்துச்சு. 3ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். இப்பவும் 1ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் அயோத்தியாவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா எல்லாமே நடக்குது. எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் புது அயோத்தியாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க. அயோத்தியாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு நேரடியாவே அயோத்தியாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அயோத்தியால 4 லேன், அயோத்தியால 6 லேன், அயோத்தியால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் மகாரிஷி வால்மீகியோட பேர்ல. இதுதான் சாப்பாடு பரிமாறுற இடங்கள் கபரி தாயோட பேர்ல இருக்கு. ஓய்வெடுக்கிற இடங்கள் அதோட பேரை பாத்தீங்கன்னா நிசாத்ராஜோட பேர்ல இருக்கு. இது புது அயோத்தியாவோட புது அடையாளம், அந்த ராமருடைய முழு சப்போர்ட். இன்னைக்கு அயோத்தியா கூட இருந்து அயோத்தியாவோட பயணத்தை இன்னும் முழுசாக்குது. அதோட அயோத்தியால ராம ஜென்ம பூமிக்காக சலானியாஸ் பண்ண போறாரு. பிராண பிரதிஷ்டம் பண்ண போற இடத்துல அந்த ப்ரோக்ராம்ல அந்த சடங்குகளோட 11 நாளுக்கு அப்புறம் ராம பிரபு சம்பந்தப்பட்ட முக்கியமான இடங்களுக்கு அவரே நேரா போனாரு. அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு வந்து பிரான் பிரதிஷ்டாவை அவரே முடிச்சு வச்சு ராமர் இந்த நாட்டோட அடையாளம்னு அவரே சொன்னாரு. ராமரையும் நாட்டையும் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. எங்க பக்தி இருக்கோ அந்த நாடு வளர்ச்சி அடைறதை நிறுத்துறதுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொன்னாரு.